Hello student, good morning. Welcome to Adarsh Vidyalaya online maths class. In today's class, we are going to see what is meant by fundamental theorem of algebra and how to form a polynomial equations of higher degree using Veita's formula and solve the polynomial equations by using Veita's formula. Hi student. இப்போ டுடே கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. இஃப் ஏ இஸ் எ ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒரு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0ங்கிற பாலினாமியல் ஈக்குவேஷன் ரூட் வந்து ஏ அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா தென் எக்ஸ் மைனஸ் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த பி ஆஃப் எக்ஸ்ங்கிற பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது என்னவாக இருக்கும், ஃபேக்டராக இருக்கும். ஸோ டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்குமா. அதாவது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ஏ அப்படிங்கிறது ஒரு ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏங்கிறதுக்கு ஃபேக்டராக இருக்கும். அதனுடைய டிகிரி வந்து 1 ஆர் மோர் தென் 1 இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். If a and b are roots of the polynomial p of x equal to 0, then x minus a and x minus b is a factor of p of x equal to 0 and hence degree of p of x greater than or equal to. இப்போ 2 ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 ரூட்ஸை வச்சு 2 ஃபேக்டர் ஃபார்ம் பண்ணோம்னா அதோட மல்டிப்ளை தான் வந்து அதுக்கு ஃபேக்டர். அதை வச்சு அதனுடைய டிகிரியை டிசைட் பண்ணும்போது அந்த டிகிரி வந்து 2 ஆர் மோர் தென் 2 இருக்கும். சிமிலர்லி if p of x equal to 0 has n roots, இப்போ அதுக்கு n roots இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தென் the degree must be greater than or equal to n தான் இருக்கும். என்னைக்கு ஈக்குவலாகவோ அல்லது என்னை விட அதிகமாக தான் அதோட டிகிரி இருக்கும். In other words, a polynomial equation of degree n cannot have more than n roots. n டிகிரி கொண்ட பாலினாமியலுக்கு ரூட்ஸ் வந்து என்னை விட அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் சொல்லுது மெயினாக. ஓகேங்களா? இப்போ ஃபண்டமெண்டல் தியரத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், n டிகிரி கொண்ட ஒரு பாலினாமியலுக்கு ரூட்ஸ் வந்து என்னை விட அதிகமாக இருக்காது. இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. இப்போ பார்த்தோம்ல அதுலேருந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. எவரி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி n கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 ஆர் 1க்கு மேலே உள்ள எந்த ஒரு டிகிரி கொண்ட பாலினாமியல் ஈக்குவேஷன் ஹேஸ் அட்லீஸ்ட் 1 ரூட் இன் சி. காம்ப்ளெக்ஸ் இல்லை சினா காம்ப்ளெக்ஸ், அட்லீஸ்ட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 1 ரூட்ஸ்னாச்சும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா சொல்லுது. அதாவது டிகிரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய 1 மோர் தென் 1 கொண்ட எந்த ஒரு பாலினாமியலுக்கும் அட்லீஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்னாச்சும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. இதை வேறு மாதிரி சொல்லும் பொழுது எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி n has exactly n roots in C when the roots are counted with their multiplicity. இப்போ மல்டிப்ளிசிட்டியோட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம இதே லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 2. இப்போ ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு 2 வேல்யூ கிடைக்கிது ரூட்ஸு, ரெண்டுமே 2 2 அப்படின்னா இந்த ரூட்ஸ் ஆர் என்னது, மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ரூட்டு தான் நமக்கு தெரியுது, ஆனால் அது 2 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. அதனால் இது என்னென்னு சொல்கிறது, மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி இப்போ n ரூட்ஸ் கொண்ட, அதாவது n டிகிரி கொண்ட ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் தான் எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்னாக்கா n ரூட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த n ரூட்ஸை கவுண்ட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி மல்டிப்ளிசிட்டி ரூட்ஸ் கிடைச்சாலும் அதையும் டோட்டலாக கவுண்ட் பண்ணால் தான் அந்த என்னது நம்பர் ஆஃப் ரூட்ஸுக்கு ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 2ன்னு கிடைக்கிறனால இது 1 ரூட்னு கன்சிடர் பண்ணிங்கனாக்கா அப்போ ரூட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிரும். அதனால் மல்டிப்ளிசிட்டியே நம்ம கவுண்டிங்கில் சேர்த்துக்கணும். அதுதான் இந்த பாக்ஸ் சொல்லுது, வேறு ஒன்றும் கிடையாது.
ஓகேவா. இப்போ ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு வந்து 2,3 அப்படின்னு 2 ரூட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ 2 ரூட்ஸ்னு சொல்கிறோம். அதே இன்னொரு குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு 2,2 அப்படின்னு 2 ரூட்ஸ் கிடைக்குது. அது மல்டிப்ளிசிட்டியில் கிடைக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. அடுத்தது பாருங்கள். இப்போ வேட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்தோம். அதேமாரி இப்போ வந்து டிகிரி 3 கொண்ட ஈக்குவேஷனுக்கு வேட்டாஸ் ஃபார்முலா பார்க்க போகிறோம். டிகிரி 3 கொண்ட ஈக்குவேஷனுக்கு வேட்டாஸ் ஃபார்முலா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்குவோம். ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டிசி ஈக்குவல் டு 0. அதில் ஃபஸ்ட் டேர்மினுடைய கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஏ நாட் ஈக்குவல் 0. பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ இட் ஹேஸ் 3 ரூட்ஸ். ஏன்னா இது ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன், அதனால 3 ரூட்ஸ் இதுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ லெட் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா அப்படிங்கிற அந்த ரூட்ஸை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அப்போ வேட்டாஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது, அந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை எப்படி ரைட் பண்ணலாமா, ஏ இன்ட்டு அந்த 3 ரூட்ஸ்னுடைய லீனியர் ஃபேக்டருடைய மல்டிப்ளாக ரைட் பண்ணலாம். அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் காமா. அந்த டேம் எல்லாத்தையும் மல்டியில் பண்ணி எக்ஸ் கியூப் டேம் எக்ஸ் ஸ்கொயர் டேம் எக்ஸ் டேம் கான்ஸ்டன்ட் டேமாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ஏஎக்ஸ் கியூப் மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு வந்துடும். இப்போ போத் சைடையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவல் பண்ணுறோம், அங்கே ஃபஸ்ட்டில் பார்த்த மாரியே. அப்போ அதாவது எஸ்டடி கிளாஸில் பார்த்தது மாரி போத் சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கோஎஃபிஷியண்ட் ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ கோஎஃபிஷியண்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் லெஃப்டில் பார்த்தோம்னா என்னது பி, ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு வரும். இதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ டிரைவ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் பி பை ஏ. இதேமாரி தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏன்னு கிடைக்கும். அடுத்தது கான்ஸ்டன்ட் டைம் ஈக்குவல் பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ the degree of the polynomial is 3. அதனால் we must have a not equal 0 and hence divisible by a. இப்போ a not equal 0னால இந்த ஈக்குவேஷனை அதாவது ரைட் ஹேண்ட் சைட் பார்ட்டை வந்து நம்ம ஒரு ஏல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதை மோனிக் பாலினாமியலாக மாற்றலாம். அப்படி மாற்றும் பொழுது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னவா கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த ஏ கேன்சல் ஆகி மைனஸ் இதில் வந்து ஏ கேன்சல் ஆகிரும், ஏல டிவைட் பண்ணும் பொழுது மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு கிடைக்கும். அதேமாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்குன்னா இதில் ஏ கேன்சல் ஆச்சுனாக்கா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபான்னு கிடைக்கும். கான்ஸ்டன்ட் டேர்ம் இதில் ஏ கேன்சல் ஆச்சுனாக்கா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த வேட்டாஸ் ஃபார்முலா ஃபார் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி n கிரேட்டர் தென் 3. இப்போ 3க்கு மேலே இதே மாடலை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா நமக்கு இதே ஃபார்மேட்டில் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னாக்கா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n-1. இப்போ ஒரு nth டிகிரி பாலினாமியல் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் செகண்ட் டைம் வந்து எக்ஸ் பவர் n-1 இருக்கும். அந்த எக்ஸ் பவர் n-1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து சம்மேஷன் ஆஃப் 1ன்னு சொல்லுவோம். அதை வந்து மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1. ஏன்னு இங்கே ரூட்ஸ் எல்லாம் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 அப் டு ஆல்ஃபா n அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு nth டிகிரி பாலினாமியலுக்கு அதில் செகண்ட் டேர்மினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்லுவோம், சம்மேஷன் 1, அதை தான் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி தேர்ட் டேர்ம் அதாவது எக்ஸ் பவர் n-2ஓட கோஎஃபிஷியன்ட் அதை சம்மேஷன் ஆஃப் 2ன்னு வரும். அது சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 இன்ட்டு ஆல்ஃபா 2. அதேமாரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n-3 அதை வந்து சம்மேஷன் 3, அதை மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 இன்ட்டு ஆல்ஃபா 3. இதேமாரி அன்சோவான் பண்ணோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து சம்மேஷன் ஆஃப் n-n வரும். அது -1 ஹோல் பவர் n-1 சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப் டு ஆல்ஃபா n-1. அதேமாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 0 அதை கான்ஸ்டன்ட் டைம் அது சம்மேஷன் n சொல்லுவோம். அது -1 ஹோல் பவர் n ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப் டு ஆல்ஃபா பவர் n அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. இதில் சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 அப்படிங்கிறத
என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா denotes the sum of the all roots. இப்போ 2 ரூட்ஸ் இருக்குன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு 2 ரூட்ஸ் எடுத்துட்டோம்னா அப்போ சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2 அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா denotes the sum of the product of all roots taken 2 at a time. ரெண்டு ரூட்டாக செலக்ட் பண்ணி அதன்டையும் மல்டியில் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 இதோட மீனிங் என்னன்னா denotes the sum of the product of all roots taken 3 at a time. 3 ரூட்ஸாக எடுத்து மல்டியில் பண்ணி ஆட் பண்ணணும். அதான் இதோட மீனிங். அப்படியே போயிட்டுருக்கோம். இஃப் ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா அண்டு டெல்டா ஆர் ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரிக் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் சம்மேஷன் ஆல்ஃபா 1 சம்மேஷன் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 அதேமாதிரி சம்மேஷன் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா 4 இது வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும் பொழுது சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 அப்படின்னா இங்கே சம்மேஷன் ஆல்ஃபா, அது சம் ஆஃப் த ஆல் ரூட்ஸ். அடுத்து சம்மேஷன் ஆல்ஃபா 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 அப்படிங்கிறது இங்கே வந்து சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா, அதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா. அதேமாரி சம்மேஷன் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 அப்படின்னு அர்த்தம். சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் டேக்கன் 3 at a time. 3 வேல்யூ எடுத்து மல்டியில் பண்ணி ஆட் பண்ணுறது, அதான் இந்த டைம். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ஆல் ரூட்ஸ் 4 டைம்ஸாக எடுக்கும்போது ஒரே ஒரு டைம் தான் கிடைக்கும், ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஓகேங்களா, இந்த வேட்டர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது. இப்போ வேட்டர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு அதாவது பவர் வந்து அந்த பாலினாமியுடைய டிகிரி வந்து மோர் தென் 3 வந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த வேட்டர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னாக்கா அதனுடைய ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும் கன்ஃபார்மாக. இது வரைக்கும் நம்ம குவாட்ரிக் ஈக்குவேஷன் அல்லது கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் வரைக்கும் தான் நமக்கு பார்த்துருப்போம். இப்போ இந்த லெசனில் நம்ம மோர் தென் 3 டிகிரி கொண்ட ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை வேட்டர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஹை ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். இப்போ எக்ஸசைஸ் 3.1 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். If the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Find the volume of the cuboid. அதாவது கியூபிக் பாக்ஸில் அதோடைய சைட்ஸ், அதாவது லென்த்து பிரெத் அண்ட் ஹைட்டை 1, 2, 3 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது கியூபாய்டாக சேஞ்ச் ஆகுங்கிறான். அப்போ அந்த வால்யூம்லேயும் சேஞ்ச் ஆகும்ல, அந்த வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா 52 cubic யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறான். இப்போ ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் கேட்டிருக்கான் கொஸ்டினில். ஓகேங்களா, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு சொல்யூஷன், லெட் த சைட்ஸ் ஆஃப் கியூப் பி எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். அப்போ சைட்ஸ் ஆஃப் ஏ கியூபாய்ட் ஆர் x plus 1, x plus 2, x plus 3. இப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் சம்மில் கொடுத்த டேட்டாவை யூஸ் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52 அப்படின்னு ரைட் பண்ணலாம். அப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் அப்படின்னா லென்த்து பிரெத் அண்டு ஹைட்டு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்னு வந்துடும், இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52ன்னு வந்துடும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டரை மல்டியில் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2ன்னு வந்துடும். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52. அடுத்தது அகைன் லெஃப்ட் ஹேண்ட் சைடினோட ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 2x ப்ளஸ் 6. ரைட்டில் உள்ள 2 டைம் லெஃப்ட்டில் விட்டோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 52 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும். இப்போ 3x ஸ்கொயரையும் 3x ஸ்கொயரையும் ஆட் பண்ணோம்னா 6x ஸ்கொயர், 9xையும் 2xையும் ஆட் பண்ணோம்னா 11x, மைனஸ் 52ல் 6ஐ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 46 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 6x ப்ளஸ் 23 அப்படின்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 6x ப்ளஸ் 23 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். x equal to 2 or x equal to minus 23 by 6. இதில் x is a
side of cube. இப்போ x cannot be negative. அப்போ x equal to minus 23/6 not possible. Therefore x equal to 6. Sorry, x equal to 2. Now volume of the cube, x into x into x. அப்போ 2 into 2 into 2, 2 cube, that is equal to 8. Volume of the cuboid. Volume of the cuboid is equal to எதுக்கு equal 52 plus volume of the cube. இப்போ 52 plus 8 is equal to 60 cubic units. That's all. Hi student, go to next sum. Construct a cubic equation with roots 1, 2 and 3. இதில் 3 sum கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூட்ஸ் கொடுத்துட்டு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அதேமாதிரி செகண்ட் சம்லேயும் ஒரு 3 ரூட்ஸ் கொடுத்துட்டு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. தேர்ட் சம்லேயும் ஒரு 3 ரூட்ஸ் கொடுத்துட்டு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. சரி, அதில் ஃபஸ்ட் சம் பார்ப்போம். அந்த ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 2, காமா ஈக்குவல் டு 3. இப்போ அந்த வியட்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ண முடியும்? எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா plus x into alpha beta plus beta gamma plus gamma alpha minus alpha beta gamma is equal to 0. The alpha beta gamma value கொண்டு substitute பண்ணிங்கன்னா the equation becomes x cube minus x square into 1 plus 2 plus 3 plus x into 2 plus 6 plus 3 minus 1 into 2 into 3 is equal to 0. இதை simplify பண்ணோம் அப்படின்னாக்கா x cube minus 6x square plus 11x minus 6 equal to 0. This is a required cubic polynomial equation. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் சம் பாருங்க. இதில் ஆல்ஃபா அப்படிங்கிறது 1, பீட்டாங்கிறது 1, காமாங்கிறது -2. அதே மாடல் தான். இப்போ இதுக்கு வியட்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது? எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். The equation becomes x cube minus x square into 1 plus 1 minus 2 plus x into 1 minus 2 minus 2 minus 1 into minus 2 is equal to 0. இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா x cube minus 0x square minus 3x plus 2 is equal to 0ன்னு வரும். That is x cube minus 3x plus 2 is equal to 0. This is a required cubic polynomial equation. அதில் பாருங்கள் தேர்ட் சம்மு ஆல்ஃபா is equal to 2, பீட்டா is equal to 1/2, காமா is equal to 1. The cubic equation is of the form x cube minus x square into alpha plus beta plus gamma plus x into alpha beta plus beta gamma plus gamma alpha minus alpha beta gamma is equal to 0. இப்போ x அந்த ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2 plus 1/2 plus 1 plus x into 1 plus 1/2 plus 2 minus 2 into 1/2 into 1 is equal to 0. அதை simplify பண்ணோம் அப்படின்னாக்கா x cube minus x square into 4 plus 1 plus 2 divided by 2ன்னு வரும் plus x into 2 plus 1 plus 4 divided by 2 minus 1 is equal to 0ன்னு வரும். அதை simplify பண்ணோம் அப்படின்னாக்கா x cube minus x square into 7/2 plus x into 7/2 minus 1 equal 0ன்னு வரும். அது ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2x cube minus 7x square plus 7x minus 2 is equal to 0. This is a required cubic polynomial. That's all. So go to next sum. If alpha, beta and gamma are the roots of the cubic polynomial equation, x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose roots are 2 alpha, 2 beta and 2 gamma. அதாவது ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனுடைய ரூட்ஸும் கொடுத்துட்டான். இப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா 2 alpha, 2 beta, 2 gamma ரூட்ஸாக கொண்ட இன்னொரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான். இதேமாரி 1/alpha, 1/beta, 1/gamma ரூட்ஸாக கொண்ட அனதர் கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். அதேமாரி -alpha, -beta, -gamma ரூட்ஸாக கொண்ட அனதர் பாலினாமியல் கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். Solution. Given that alpha, beta and gamma are the roots of the
polynomial cubic polynomial x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0. இப்போ compare with x cube plus bx square plus cx plus d is equal to 0, where a is equal to 1 and b is equal to 2, c is equal to 3, d is equal to 4. Now alpha plus beta plus gamma is equal to minus b by a, but that is equal to minus 2 by 1 is equal to minus 2. Minus 6 is wrong. Next, alpha beta plus beta gamma plus gamma alpha. இதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ, வேர் சி இஸ் ஈக்குவல் டு 3, ஏ இஸ் ஈக்குவல் டு 1, தட் இஸ் 3. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ மைனஸ் டி பை ஏ, தட் இஸ் வேர் டி இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ மைனஸ் 4 by 1, a is equal to 1, that is minus 4. The given roots are 2 alpha, 2 beta, 2 gamma. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அடுத்தது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் டேக்கன் 2 at a time, அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ், மொத்தம் 3யும் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் இந்த வேட்டாஸ் ஃபார்முலா கொண்டு அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 alpha ப்ளஸ் 2 beta ப்ளஸ் 2 gamma, அதில் 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு வரும். அதோட வேல்யூ நமக்கு -2ன்னு தெரியும், கொண்டு சப்ஸ்டிட் பண்ணோம்னா -4. அடுத்தது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் டேக்கன் 2 at a time அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ரூட்டாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 2 alpha 2 beta ப்ளஸ் 2 beta 2 gamma ப்ளஸ் 2 gamma 2 alpha. இதை 2 into 2 4 alpha ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 beta gamma ப்ளஸ் 4 gamma alpha அப்படின்னு கிடைக்கும். அதில் 4 is a common factor taking outside. அப்போ ப்ராக்கெட் என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபான்னு வரும். அதோட வேல்யூ நமக்கு தெரியும் 3. இப்போ 4 into 3 that is equal to 12 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஆல் ரூட்ஸ். இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ஆல் ரூட்ஸ்னு பார்த்தோம்னா 2 alpha 2 beta into 2 gamma. அப்போ 2 into 2 into 8 into alpha beta gammaன்னு வரும். ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -4. அப்போ 8 into -4 is equal to -32 அப்படின்னு வந்துடும். The required equation is of the form Vetters formula யூஸ் பண்ணி நம்ம இங்கே ரைட் பண்ணுறோம். கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ணுவோம், x cube minus x square into sum of the roots, அதாவது 2 alpha plus 2 beta plus 2 gamma plus x into sum of the product of all roots taken 2 at a time. இப்போ 4 alpha beta plus 4 beta gamma plus 4 gamma alpha, அடுத்தது மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் 8 into alpha beta gamma is equal to 0ன்னு வரும். அதோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். x cube minus x square into -4 plus x into 12 minus of -32 is equal to 0ன்னு வரும். அது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா x cube plus 4x square plus 12x plus 32 is equal to 0. This is a required cubic polynomial. அதில் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் சம்முக்கு கிவன் ரூட்ஸ் என்ன கொடுத்துருவோம் அப்படின்னாக்கா 1 by alpha 1 by beta 1 by gamma. இப்போ இதுக்கு இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் டேக்கன் 2 at a time. இது மூணையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷனில் டேரெக்டாக இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 by alpha ப்ளஸ் 1 by beta ப்ளஸ் 1 by gamma ப்ளஸ் x into 1 by alpha beta plus 1 by beta gamma plus 1 by gamma alpha minus 1 by alpha beta gamma is equal to 0. Vetters formula யூஸ் பண்ணி இதை ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த ப்ராக்கெட்டுக்கு இப்போ எல்சி எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ எல்சி எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும். அதேமாதிரி ப்ளஸ் எக்ஸின்ட்டு அனதர் ப்ராக்கெட்டையும் எல்சி எடுத்து சிம்பிளை பண்ணோம் அப்படின்னாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பை ஆல்ஃபா பீட்டான்னு கிடைக்கும். மைனஸ் 1 by alpha beta gamma is equal to 0. இப்போ இதோட வேல்யூலாம் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்
இப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இதோட வேல்யூ நமக்கு தெரியும். அது என்ன அப்படின்னாக்கா 3/-4. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னாக்கா அதோட வேல்யூ வந்து -2. பையில் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ வந்து -4. அதேமாரி -1 ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ -4. ஓகேங்களா? இப்போ த்ரோட்டாக என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை சிம்பிளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு x3, அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3x²/4ன்னு வரும். அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு 2x/4ன்னு வரும். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1/4ன்னு வரும். த்ரோட்டாக ஒரு 4ஆல் மல்டியில் பண்ணோம் அப்படின்னா 4x³ + 3x² + 2x + 1 = 0ன்னு வரும். ஓகேங்களா? திஸ் இஸ் ரெக்வயர்ட் கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். அதில் தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம்மில் ரூட்ஸ் ஆர் -α -β -γன்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா x³ - x² இன்ட்டு -α -β -γ ப்ளஸ் x இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா = 0ன்னு வந்துடும். அதாவது ஃபார்முலாவில் மைனஸ் தான் வரும். இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மைனஸ் வரனால அது ப்ளஸ் ஆயிடுது. இப்போ இதோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். x³ ப்ளஸ் x² இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் x இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா = 0 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ -2ன்னு தெரியும். அதை சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவோட வேல்யூ 3ன்னு தெரியும். அதை சப்ஜெக்ட் பண்ணிங்க. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ -4ன்னு தெரியும். அதை சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x³ - 2x² + 3x - 4 = 0. திஸ் இஸ் a required polynomial cubic polynomial equation. இப்போ go to next sum. Solve the equation 3x³ - 16x² + 23x - 6 = 0 if product of two roots is 1. இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறான். அதில் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கிறான். இது ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். அதில் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் ரூட்ஸில் ஏதோ 2 ரூட்ஸை மல்டியில் போனோம் அப்படின்னா அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? 1க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தால் அதில் உள்ள ஆல் வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண, அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள். த கிவன் ஈக்குவேஷன் இஸ் 3x³ - 16x² + 23x - 6 = 0. இதை ஒரு 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் x³ - 16/3 × x² + 23/3 × x - 2 = 0ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ லெட் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா பி த ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -b/a. அப்போ என்ன கிடைக்க போகுது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாங்கிறது -b/aங்கிறது இங்கே 1. அப்போ -16/3ன்னு வரும். பையில் 1 வரும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்னா 16/3ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் டேக்கன் 2 at a டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா அது வந்து c/aன்னு சொல்லுவோம். வேர் c = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. அப்படி பார்க்கும்போது 23/3 a = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ அது 1. அப்போ 23/3ன்னு தான் வரும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா -d/a வேர் d = -2 a = 1. அப்போ தட் இஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ -2 அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு +2. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஆல் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. இப்போ given that ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ ரூட்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 அதில் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆல்ஃபா பீட்டா வேலையை 1ன்னு கொண்டு சப்ஜெக்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா காமா = 1ன்னு வந்து காமா = 2ன்னு வந்துருமா? ஓகேங்களா? இப்போ
substitute beta is equal to 1 by alpha, gamma is equal to 2 in equation 1. இதிலேருந்து பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா, சரிங்களா, காமா இஸ் ஈக்குவல் டு 2. இது ரெண்டையும் கொண்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஜெக்ட் பண்ணிங்க. அப்போ சப்ஜெக்ட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் ஆல்ஃபா, பீட்டாவுக்கு போல் 1 பை ஆல்ஃபா போடுறீங்க, காமாவுக்கு போல் 2 போடுறீங்க, ஈக்குவல் டு 16/3. இப்போ இதில் எல்சியம் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 16/3 -2 கிடைக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு கிராஸ் மல்டியில் எடுத்தோம் அப்படின்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் 10/3 வந்துடும். அப்போ 3ஆல் லெஃப்டில் மல்டியில் பண்ணுங்கள், ஆல்ஃபாவில் ரைட்டில் மல்டியில் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ அது எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அதுலேருந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/3, 3ன்னு கிடைக்கும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/3 அப்படின்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. ஏன்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா அப்படின்னு சூஸ் பண்ணோம். அப்போ ஆல்ஃபாவுக்கு 1/3ன்னு போட்டிங்கன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். அதுமாதிரி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏன்றது ஏ கிடையாது, ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துட்டோம்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/3ன்னு கிடைக்கும். அப்போ therefore the roots are என்ன 3, 1/3, 2. ஓகேங்களா? இது நம்ம அனதர் மெத்தடில் போடணும் அப்படின்னாக்கா அதில் காமா இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ 3 - 16, 23 - இதெல்லாம் வந்து கிவன் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? அதில் காமா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரூட்ஸு. அந்த காமாங்கிற ஒன் ஆஃப் த ரூட்ஸை 2ஆல், அதாவது சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம மாடிஃபை பண்ணுறோம். எப்படிங்கன்னா சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2ஆல் இதை டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 + 0 3 தான் வரும். அப்போ 2 × 3 6. இப்போ -6ல் 6 போயிடுச்சுன்னா -10. அடுத்தது -10 × 2 -20. 20ல் -20, 23ல் -20 போயிட்டு அப்படின்னாக்கா 3. இப்போ 2 3s are 6ன்னு கிடைக்கும். இப்போ -6 + 6 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது அகைன் ஒரு 3ஆல் இதை டிவைட் பண்ணி பார்ப்போம். அப்போ 3 0. அப்போ 3 3s are 9 வரும். -10ல் 9 செப்பரேட் பண்ணால் -1. 3 × -1 -3. இப்போ 0ன்னு கிடைக்குது. அப்போ அதாவது 3 x - 3 is a another factor அப்படின்னு வந்துருந்தீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காமா 2 அப்படின்னு எடுத்ததுனால x - 2 is a ஃபேக்டராக இருந்துச்சு. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணி நமக்கு அது ஃபேக்டரைஸ் ஆகிறதுனால x - 3 is a another factor. Also 3x - 1 is a another factor. இப்போ இதை நம்ம ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னாக்கா the roots are 2, 3 and 1/3 அப்படின்னு கிடைக்கும். இது அனதர் மெத்தட்லையும் போடலாம். அடுத்தது 5th sum. Find the sum of the square of roots of the equation 2x⁴ - 8x³ + 6x² - 3 is equal to 0. இப்போ என்ன கேட்டுறோம் அப்படின்னாக்கா find the sum of square of roots of the equation. அதாவது இந்த 4th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த 4th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? த கிவன் ஈக்குவேஷன் இது சொல்யூஷன் பார்ப்போம். 2x⁴ - 8x³ + 6x² - 3 is equal to 0. இதை ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் x⁴ - 4x³ + 3x² - 3/2 is equal to 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? லெட் த ரூட்ஸ் பி
ஆல்ஃபா பீட்டா காமா அண்டு டெல்டான்னு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 4/1 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு +4 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் டேக்கன் 2 at a டைம். ரெண்டு ரூட்டாக எடுத்து மல்டியில் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா அடுத்து ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா. இது வந்து சி பை ஏன்னு வரும். வேர் சி இஸ் ஈக்குவல் டு 3, ஏங்கிறது இங்கே 1. இப்போ தட் இஸ் 3/1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் டேக்கன் 3 at a டைம். 3 எடுத்து மல்டியில் பண்ணணும். மல்டியில் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா ஆல்ஃபா அது வந்து என்னன்னா மைனஸ் டி பை ஏ. வேர் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டம். ஆக்சுவலாக எக்ஸ்டம் இங்கே இல்லை, அதனால 0. ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் தான் வந்து இங்கே டி. இப்போ மைனஸ் டிபைங்கும்போது எக்ஸ்டம் இல்லாதனால 0 ஆயிடுது. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இன்ட்டு டெல்டா. அது வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேம் டிவைடட் பை ஏன்னு வரும். அப்போ கான்ஸ்டன்ட் டேம் டிவைட் பை ஏ அப்படின்னு வாங்கும்போது ஏங்கிறது இங்கே 1 தானே. அப்போ -3/2. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் வேணும். இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னாக்கா அல்ஜிப்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா அப்படின்னு ரைட் பண்ணலாம். அதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவோட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோது? 4. அதை கொண்டு அப்ளை பண்ணால் 4 ஸ்கொயர்னு வரும். -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா அதோட வேல்யூ நமக்கு தெரியும். அதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னாக்கா 3. அதை கொண்டு சப்ஜெக்ட் பண்ணோம்னா -2 இன்ட்டு 3ன்னு வரும். அப்போ 4 ஸ்கொயர் 16, 16 - 6 தட் இஸ் ஈக்குவல் டு 10. இதான் என்ன அப்படின்னாக்கா சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன்.